அமித்ஷாலாம் பேசுகிறாருன்னு நீங்கள் அதெல்லாம் நம்புறீங்களா? நீங்கள் சிலைப்பிம்பாங்க, உள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். சிலைப்பிக்குள்ளே ஒன்று இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்காது. பதிவு செய்யப்பட்ட பட்ச அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இரண்டு கட்சிகளையும் முதல்வர் இந்த அழைப்பு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஆரோக்கியமான விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுதான் ஜனநாயகம். ஒரு அரசாங்கம் ஆளுகின்ற ஆட்சியாளராக இருக்கக்கூடியவர் எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக எடுப்பதில் அவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லை. ஆனால் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் இந்த ஒரு பாராளுமன்ற மறுசீராய்வு என்பது, மறுகட்டமைப்பு என்பது முழுக்க திட்டமிட்டு தமிழகத்திற்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம் என்பதையும், எதிர்காலத்திலே நமக்கான முக்கியத்துவத்தை பாராளுமன்றத்திலே குறைப்பதற்கான ஒரு நிலை என்பதை உணர்ந்து வருமுன் காப்போம் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே அவர் அனைத்து கட்சிகளையும் அழைத்து சிறு கட்சி பெருகட்சி என்று பாகுபாடு பார்க்காமல் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் கட்சிகளையும் அழைத்து இன்றைக்கு அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டு ஒட்டுமொத்தமாக அவர் சில தீர்மானங்களை இன்றைக்கு வாசித்திருக்கிறார். அதை கட்சியினரும் அனைத்து அமைப்பை சார்ந்தவர்களும் அதை வரவேற்று அவர்கள் அத்தனை பேரும் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் எடுக்கக்கூடிய, குறிப்பாக இந்த நாடாளுமன்றத்தினுடைய தொகுதி மறுசீராய்வை பற்றிய இந்த நிலைப்பாட்டிலே நீங்கள் உறுதியாக இருங்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு பின்பலமாக இருப்போம். இது முழுக்க தமிழகத்தினுடைய வாழ்வாதார, தமிழகத்தினுடைய ஒரு உரிமை சம்பந்தப்பட்ட, தமிழகத்தினுடைய மொழி சம்பந்தப்பட்ட, தமிழகத்தினுடைய சுயாட்சியினுடைய சித்தாந்தத்திற்கே எதிரானது, தத்துவத்திற்கே எதிரானது. ஆகவே நாங்கள் முழுக்க மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லியிருக்காங்க. இதை விட வேற என்ன ஜனநாயகம்? அமித்ஷா சொல்லும்போது தமிழகத்தில் இதெல்லாம் எந்த ஒரு பாதிப்பு வராது, மறுசீரமைப்பு தமிழகத்தில் பாதிப்பு அமித்ஷா சொல்றாரு. அவர் என்ன வேணாலும் சொல்லுவாருங்க. அவங்க என்னைக்கு பிஜேபிக்காரங்க உண்மையை பேசியிருக்கிறாங்க? என்னைக்கு உண்மையை பேசியிருக்கிறாங்க? அதுவும் அமித்ஷாலாம் பேசுகிறாருன்னு நீங்கள் அதெல்லாம் நம்புறீங்களா? நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க சொல்லும்போது இன்றைக்கி இது உங்களுக்கு வாயில் ஊட்டுவாங்க, சிலைப்பிம்பாங்க, உள்ளே என்ன இருக்குன்னு எங்களுக்கு தானே தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, சிலைப்பிக்குள்ளே ஒன்று இருக்குது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்காது. என்ன தெரிஞ்சுக்கலாமா? அது அவர்கிட்ட போய் கேளுங்க. சிலைப்பிக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்க? RSSன்னு ஒன்று உள்ளே இருக்குது. ரைட்.